நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து கணினி அறிவியல் பற்றிய சில முக்கியமான சுவாரஸ்யமான செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது புதிய யூனிட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் போக போக அதில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வசதியாக இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய பயிற்சி மையத்தில் யூஜிசி நெட் பேப்பருக்கான ஃபஸ்ட் பேப்பருக்கான வகுப்புகள் முற்றிலும் தமிழ் வழியில் நடத்தப்பட்ட வீடியோ வகுப்புகள் உங்களுக்கு அப்ளிகேஷன் வழியாக கொடுத்துட்ருக்கோம். இடத்துல 65 மணி நேர வகுப்புகள் நீங்கள் கலந்துக்கலாம். மிக குறைந்த கட்டணம். அப்ளிகேஷனில் நீங்கள் தேர்வு வருகிற வரைக்கும் திரும்ப திரும்ப பார்த்து கொள்ளுகிற வகையில் இருக்குது. அதே போல் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு ஸ்லைட் ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு கொடுப்போம். அதனால் இந்த வகுப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூவில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டும் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இது என்ன அப்படின்னா, முதல் இயக்க கணிப்பொறி எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குது பாருங்கள். இங்கே மொத்தமாக ஒரு 3 பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? பெருசாக ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? இதுதான் முதல் இயக்க கணிப்பொறி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது யார் சார் முதல்ல உருவாக்குனாங்க அப்படின்னாக்க, இதில் பாருங்கள், ஜே பிரெஸ்பர் எலிகர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஜே பிரெஸ்பர் எலிகர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட சேர்ந்து ஜான் மவுச்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகிய இருவர், இந்த 2 பேர் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க, பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் 1943ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் இதை வடிவமைக்கிறாங்க. இந்த வடிவமைப்பு அப்படின்றது இன்னைக்கு நாம் கையில் டேப் வச்சுருக்கோம், லேப்டாப் வச்சுருக்கிறோம், செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், கையளவில் உலகம் அப்படின்ற அடிப்படையில் வந்துருச்சு. ஆனால் இந்த கணினியை உருவாக்குகிற போது 1943ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் இந்த 2 பேர், அதாவது பிரெஸ்பர் எலிகர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும், அப்புறம் ஜான் மவுச்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேரும், இவங்க 2 பேரும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முதல்ல ஒரு பெரிய அளவுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த 1943ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் இந்த எனைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ENIAC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எனைக்கை வடிவமைக்க தொடங்கினாங்க. அப்படின்னா என்னன்னா அதனுடைய வடிவம். சரிங்களா? ஆனாலும் 43ஆம் ஆண்டு தொடங்குறாங்க, 46ஆம் ஆண்டு வரைக்கும் அது நிறைவு பெறலை. 3 ஆண்டு காலம் அந்த கம்ப்யூட்டரினுடைய வடிவமைப்பை அவங்களால செய்ய முடியல. அதனுடைய இடப்பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 சதுரடி இடப்பரப்பு. அதுதான் முதல் கம்ப்யூட்டர் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. 1800 அடி இடப்பரப்பில் இருந்திருக்கு. அப்படின்னா சுமார் இங்கே பாருங்கள், 18,000 வெற்றிட குழல்கள்னால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டியூப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த அடிப்படையில் இது 50 டன் எடையில் 50 டன் எடை, 18,000 வெற்றிட குழல்கள், 1800 சதுரடி இடப்பரப்பு. இப்போ இப்படி தான் முதல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் 50 டன் எடையில் வடிவமைக்கப்பட்ட இந்த எனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணிப்பொறிக்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டு செயல்படும் விதத்தில் இருந்ததுனால இதுவே முதல் கணிப்பொறியாக கருதப்படுகிறது. அப்போ முதல் கணிப்பொறியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்கலாம். உருவாக்கியவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த முதல் கம்ப்யூட்டரினுடைய தொடக்கம் எந்த ஆண்டில் அப்படின்னு கேட்கலாம். அல்லது எந்த ஆண்டு வரைக்கும் இது நிறைவு பெறவில்லை, ஏறத்தாழ 3 வருடங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதனால் இதில் எந்த மாதிரி வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் தயாராகுங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த வரைபடம், ஒரு சின்ன படம் இருக்குது இல்லைங்களா? அதுதான் இந்த 1800 சதுரடி பரப்பில் உருவாக்கப்பட்ட முதல் கம்ப்யூட்டர் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதனால் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டே வரோம். எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் மட்டும் பண்ணுங்கள், போதும். வேறு ஒன்றும் வேண்டாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.